தாயோடு தூங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தையை கவ்வி தூக்கிச் சென்று கடித்து குதறிய திருநாயின் செயல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காப்பாற்றச் சென்ற பாட்டியையும் நாய் கடித்ததில் இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ளது மேல்கொண்டாலி கிராமம். இக்கிராமத்தைச் சேர்ந்தவர் அபுதாகிர். இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் இவரது மனைவி சுல்தானா பீவி மேல்கொண்டா கிராமத்தில் தனது 1.5 வயது ஆண் குழந்தை மற்றும் தனது பாட்டியுடன் வசித்து வருகிறார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலை சுல்தான் பீவி தனது 1.5 வயது மகன் அஜ்மல் பாசாவை பக்கத்தில் படுக்க வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். பாட்டி மல்லிகா பீவி வீட்டின் பின்புறத்தில் பாத்திரம் விளக்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது திறந்திருந்த வீட்டிற்குள் புகுந்த திருநாய் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தையை கவ்விச் சென்றுள்ளது. குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு பாட்டி மல்லிகா பீவி ஓடிச் சென்று திருநாயை விரட்டியுள்ளார். ஆனால் குழந்தையை கீழே போட்ட திருநாய் குழந்தையின் தலை, கை, கால், காது உள்ளிட்ட பகுதிகளில் வெறிகொண்டு கடித்துள்ளது. குழந்தையை நாயிடமிருந்து காப்பாற்ற போராடிய பாட்டியையும் நாய் தலை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக கடித்து காயப்படுத்தியுள்ளது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் ஓடிச் சென்று பாட்டியையும் குழந்தையையும் காப்பாற்றியுள்ளனர். கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். குழந்தை அஜ்மல் பாஷாவும் பாட்டி மல்லிகா பீவியும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அஜ்மல் பாஷாவுக்கு குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்னும் கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கவ்விச் சென்று கடித்து குதறிய திருநாயின் வெறிச்செயல் மீண்டும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.